Silky Beats. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நோக்கியாவோட 5.1 ப்ளஸ் அன்பாக்சிங் மற்றும் முதற் பார்வை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம இந்த ஃபோனை வாங்கியிருக்கோம். இது நமக்கு ரிவ்யூ யூனிட் கிடையாது, ரீட்டைல் யூனிட். ஃபோன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது. ஸோ அதுக்கடுத்தால என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். மொபைல் எடுத்து நம்ம சைடில் ஆன் பண்ணி வச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 10 வோல்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதோட யூஎஸ்பி டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன். எல்லா நோக்கியா ஃபோன்லையும் இருக்கிற மாதிரி இதில் ஒரு இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்லதான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு மொபைலோட அதர் பிளேஸ்மெண்ட்டை பார்ப்போம். மொபைலில் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக் ப்ளஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேமரா பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேக் சைட் 13 மெகா பிக்சல் f2.0 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. டெப்த் சென்சருக்காக 5 மெகா பிக்சல் இங்கே நோக்கியா கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே ஃபிங்கர் பிரிண்ட்டை ஆட் பண்ணிட்டேன். ஸோ வச்ச உடனே ஒர்க் ஆகுது, நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியுது. ஸோ HMD குளோபல் இங்கே ஃபிங்கர் பிரிண்ட்டை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 5.86 இன்ச் எல்சிடி பேனல் மேலே HD ப்ளஸ் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க நோக்கியாங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 8.1 ஓரியோக்கு மேலே இந்த மொபைலை நோக்கியா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுவரை நோக்கியாவோட ரெக்கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நோக்கியா இதுவரை ஒரு மாதம் கூடமே தவறுனது இல்லை. எவ்ரி மந்த் எல்லாருக்கும் அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்டேட்டை பற்றி யாரும் இதில் நோக்கியாவை கண்டு கவலைப்பட வேண்டியது. நெக்ஸ்ட் இந்த மொபைலில் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட பவர்ஃபுல் ப்ராசஸரான ஹீலியோ P60 இது ரன் ஆகுது. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 3GB ரேம் மற்றும் 32GB இன்டர்னல் மெமரியில் இந்த ஃபோன் வருது. நெக்ஸ்ட் இந்த மொபைலில் ஹீலியோ P60 இருக்கிறதுனால நீங்கள் நிறைய ஆப் ஓப்பன் பண்ணிட்டோம் இல்லாட்டினா ஹை இன்டென்சிட்டி கேம் விளாடும்போது எந்த ஒரு லேக் இல்லை. ஸோ இது நோக்கியாவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளே குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா HD ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட வீடியோ குவாலிட்டி எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆடியோ சவுண்ட் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த ஃபோட்டோ மற்றும் வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா நோக்கியா 5.1 ப்ளஸில் எடுத்தது தான். ஸோ கீழே கமெண்டில் எப்படி குவாலிட்டி இருக்குன்னு சொல்லுங்கள். பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா அந்த மொபைலில் 3060 mAh பேட்டரி நோக்கியா கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ஃபோனில் சார்ஜ் நல்லா தான் நிற்கி. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 11,000 இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நோக்கியாவோட 5.1 ப்ளஸ் ஃபோனை அடிச்சுக்கிட வேறு ஃபோனே இல்லை. ஸோ இந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலைங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழன் டெக்னிக்கல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.